சுற்றி நிறைய விஷயம் இங்கே தப்பாக தான் இருக்கும். அதுலேயும் சில விஷயம் ரொம்பவே தப்பாக இருக்கும். அப்போ நம்மளால் எதுவுமே பண்ண முடியலங்கிறப்ப நமக்கு ஒரு கோபமும் வெறியும் வரும் பாருங்க, அதை மட்டும் தாங்கவே முடியாது. நம்ம லைஃப் எப்போ மாறும், எப்படி மாறலாம்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம நினச்ச மாதிரி மாறும். அப்போ அதே கோபத்தையும் வெறியும் ஒரு சின்ன பயத்தோடு அது சம்மந்தமானவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க நம்ம அவங்களுக்கு தேடி நேரில் போகணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் சிம்பிள் எஸ்எம்எஸ். ஹலோ, இந்த நம்பர்லேருந்து மெசேஜ் வந்துச்சு. யார் நீங்கள்? நீயா? கால் பண்ணணுன்னு தெரியும், ஆனால் எவ்வளோ சீக்கிரம் நினச்சி கூட பார்க்கல. யார் ராணி? ஏன் டென்ஷன் ஆகிற? சரி, நீ கூட வரும்போது கதை சொல்லிட்டா. என் கதையில் 2 பேர், ஒன்று நீ, இன்னொன்று நான். ஓ, இங்கே 2 பேருமே வில்லனோ? ஹீரோ ஹீரோயின் தேவையில்லை. சரி, வச்சுக்கலாம். பேர் நான் சொல்கிறேன். கார்த்தி, கீர்த்தி. ஆக்சுவலாக உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? ஏய், உன்கிட்ட தான். என்னாச்சு? எனக்கு வாழை பிடிக்காம இல்லைங்க, எனக்கு வாழை தெரியலன்னு தாங்க சொல்லணும். கீர்த்தி என் லைஃப்பில் கிடைச்ச மொத்த சந்தோஷம். ஆனால் எனக்கு அன்னைக்கு தெரியல இவளால் என் லைஃப் இப்படி மாறும்னு. என்ன எழுதிட்டுருக்க? காட்டு. ஏன்ட்ட காட்ட மாட்டியா? போ. ஏய் நில்லு. ஆமாம், ஆம்பிஷன் என்ன? ஏய் சொல்லு சொல்லு ப்ளீஸ். சொல்ல மாட்டேன். ஏய் சாரி சொல்லு. பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் டெல்லியில் போய் படிக்கணும். என்ன நாட்டால போறியா? வீட்டால் போகிறேன். ஆமாம், ஓ ஆம்பிஷன் என்ன? அடுத்த ஜென்மத்து காதலியே, உனக்காக நான் காத்திருப்பேன். என் மரணம் தீண்டும் அந்த தருணத்திலும் உன் மடியில் நான் உயிர் துறப்பேன். ஜேர்னலிசம் இந்த உலகத்தையே சுற்றி வரணும்னு தான் ஆசை.
ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது. மனசு உன்னையே சுற்றிட்டு இருந்துருங்க. உன்னை பார்க்காம பேசாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதை விட ஒரு படி பெரிய கஷ்டம் உன்னை ஒரு நிமிஷம் கூட மனசில் நினைக்காமல் இருக்கிறது. எனக்கா? தேங்க்யூ, லவ் யூ டூ. நாளைக்கு கெஃபே 360 மார்னிங் மீட் பண்ணலாமா? ஜேர்னலிசம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் ஜேர்னலிசம் படிக்கிற பையனை என் பின்னாடி சுற்றி சுற்றி வர வைக்கணும். அவன் என்னை பார்க்காம பேசாமல் ஒரு நாள் 2 நாள் கூட இருந்துடலாம், ஆனால் என்னை மனசில் நினைக்காம ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. அவன் ஜேர்னி எவ்வளோ தூரம் வேணாலும் இருக்கலாம், பட் அந்த ஜேர்னியோட எண்ட் என் மடியில் இருக்கணும். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ஸோ ஸ்வீட். கார்த்தி, இது புடி. 1007 இதில் அமௌண்ட் எடுத்துக்கோ. உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரிங் வாங்கிட்டு ஈவினிங் பார்ட்டிக்கு வா. அப்படியே உனக்கு ஒரு நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கோ. ஏய், இதெல்லாம் வேணாம் வை. ஆக்சுவலி உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல கிஃப்ட் நானே வாங்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு வராத. அங்கே வரவங்கெல்லாம் கொஞ்சம் ரிச்சாக இருப்பாங்க. ஸோ நீயும் கொஞ்சம். நானும் கொஞ்சம். அப்போ ரிச்சாக இருக்கிறவங்கள தான் இன்வைட் பண்ணுவேன்னா என்ன எதுக்கு இன்வைட் பண்ண வந்த? என்கிட்ட காசு இல்லைன்றது இன்டெரக்டாக குத்தி காட்டுறியா? இவ வேற இன்னும் கோவத்தில் இருப்பாளே. ஏய், இன்னும் கோவம் தீரலையா? நான் பண்ணது தப்பு தான். எப்படி சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதான் சடனாக கோவப்பட்டேன். ஹே, சரி விடு. நானும் ரியலி சாரி. உனக்கு ரிங் வாங்கி தர அளவுக்குலாம் காசு இல்லாததெல்லாம் உண்மை தான். ஆனால் உன் மேலே வச்சுருக்க அன்பு அதுக்கு விலையே இல்லை. நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்த கேட்டால் நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. நம்ம லவ் மேட்ரு நேற்றே வீட்டில் சொல்லிட்டேன். அவங்களுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் வீட்டில் வந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஹே, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். என்ன நீ பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்க? லவ்ன்ற மேரேஜ்ன்ற என்ன நினச்சிட்ருக்க? நீ ஏதோ நினப்போட தான் இருக்க. இனியும் இந்த நினப்போட என்கிட்ட நெருங்கணும்னு நினச்சேன்னா அசிங்கமாயிடும். அசிங்கமாயிடுமா? என்னடி அசிங்கமாயிடும் சொல்லு. நான் இப்போ உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னா அன்றைக்கி ரிங்கை கொடுத்து உன் கையில் போட்டு விட சொன்னது? என் ஃப்ரெண்ட் கூட தான் செயின் போட்டு விட்டான், அதுக்காக அவனை மேரேஜ் பண்ணிப்பேன்னு அர்த்தமா? அப்போ லவ் பண்ணுறேன்னு சொன்னது? எங்கள் வீட்டு நாய்க்குட்டி கூட தான் டெய்லி லவ் யூ சொல்லுவேன், அதுக்காக அதை லவ் பண்ணுறேன்னு அர்த்தமா? அப்போ நானும் ஒன்றுங்கிறியா? நான் ஒன்றும் அப்படி மீன் பண்ணல. அப்புறம் ஏன்டி என்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக பழகுனேன்? ஏதோ பார்க்க பாவமாக இருக்கேன்னு பேசினேன், பழகுனேன். பட் நீ இந்த எண்ணத்தோட பிஹேவ் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா உன் மூஞ்சிலேயே முழிச்சிருக்க மாட்டேன். குட் பை. கீர்த்தி, அப்படி பேசாத கீர்த்தி, கஷ்டமாக இருக்கு. கஷ்டமாக இருந்தால் செத்து தொலை சைக்கோ. காதலிச்சவங்களோட சேர்ந்து வாழ முடியாத வாழ்க்கை மரணத்தை விட கொடுமையானது.
காதலிச்ச பொண்ணுக்காக உயிரை விடுறதுலாம் சரிதான். ஆனால் காதலிக்கவே இல்லைன்னு சொல்லி ஏமாத்திட்டு போன பொண்ணுக்காக கண்ணீர் துளி கூட விடக்கூடாது. இதுக்கு மேலே சாகுறேன்னா சொல்லு, நானே தள்ளி விட்டு போகிறேன். இனியாவது எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையணும். கீர்த்தியை பார்க்க போகணும்ல, அவள் கோச்சுக்கு வரல. ஏய் இப்போ எங்கே வர சொன்னா? ப்ரப்போஸ் பண்ண டைம் ஆயிடுச்சோ? கீர்த்தி இப்போதான் வந்தியா கீர்த்தி? உனக்காக ஒன்று கொண்டு வந்து காட்டுவா. லவ் யூ கீர்த்தி. கீர்த்தி முட்டி போட்டு சொல்லுமா கீர்த்தி? கீர்த்தி ஐ லவ் யூ கீர்த்தி. ஏன் கீர்த்தி பிடிக்கலையா? ஒரு நிமிஷம் அங்கே இரு. கீர்த்தி இப்போதான் வந்தியா கீர்த்தி? உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன் கீர்த்தி. ஐ லவ் யூ கீர்த்தி. பிடிக்கலையா? முட்டி போட்டு சொல்லுவான். ஐ லவ் யூ கீர்த்தி. இப்போ பிடிச்சிருக்கா? இப்போ பிடிக்கலையா? பிடிக்கலையா கீர்த்தி? நான் தூரமாக போயிட்டு வந்து சொல்கிறேன். காதல் வந்தால் தனி ஃபீல்னு சொல்லுவாங்க. ஆனால் என் லைஃப்பில் மட்டும் அந்த 2 காதலும் மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி தாங்க இருக்குது. யாரிவள் யாரிவள் உயிருள்ளே போனவள், கனவிலும் நினைவிலும் எனக்காக பிறந்தவள், அருகிலே நருகிலே எனக்காக வந்தவள், அழகிலே அழகிலே மனம் திருடி சென்றவள், பெரியாளையவள் விசாதே மௌனத்தில் கவிதை சொல்லாதே, மெதுவாய் மெதுவாய் கொள்ளாதே, மாறுது கண்ணெதிரே வந்து போனாலே, உயிரானாய் பெண்ணே உள்ளே, இரவெல்லாம் தூக்கம் கெட்டே நேற்று வரை என்னிடம் எனக்கில்லை, நீ வந்தாயின் சந்தோஷம் அளவில்லை, உன்னை நான் பின்னே தொடர்ந்தேதான் வருவேனடி, அடி நான் வாழ என் துணையாய் சேர தோறும் என் காலை விடியாடில் நீ வேண்டும் வர வேண்டும் என்றே நான் உறங்குகிறேன், நீ வெறுத்தாடும் மறந்தாடும் பரவாயில்லை பெண்ணே, எனக்கான ஒரு பார்வை பாராடி அன்பே அன்பே வா 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 அன்பே அன்பே, நீ இல்லை என்றால் இப்போ பார்த்தாலும் பின்னாடியே வர லவ் பண்ணுறேன்னு கேட்டால் இல்லை, உன் இன்டென்ஷன் தான் என்ன?
என்ன பார்க்குற? எப்பயும் பசங்க தான் பொண்ணுங்களுக்கு ரோஸ் கொடுக்கணுமா என்ன? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு நான் தரேன். உன்னை பார்த்த ஃபஸ்ட் டைம்லாம் உன் மேலே லவ் வரல, அந்த அளவுக்கு நீ அழகணும் இல்லை. நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தை, காதலிச்சவங்களோட வாழ முடியாத வாழ்க்கை மரணத்தோட கொடுமையானது. தட்ஸ் மேக் மீ ஃபால் இன் லவ் வித் யூ. அப்போவே சொல்லியிருப்பேன், பட் அவளை மாதிரி இவ்வளோ பாவப்பட்டதாக லவ் பண்ணுறான்னு நினச்சிருவேன் தான் சொல்லாமல் போயிட்டேன். எனிவே லவ் யூ. நான் உங்களுக்கு செட் ஆக மாட்டேன், நான் கிளம்புறேன். சாரி. ஏய், என்னாச்சு? ச்சே, என்னாச்சு? பைக் பஞ்சர். இல்லை வேணாம், நான் நீ பின்னாடி வர மாட்டேன்னு சொன்ன, இப்போ கூட பின்னாடி தான் இருக்க. ஒரு நிமிஷம் இரு, நானும் ரொம்ப நாளாக பார்க்குறேன். ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க. என்ன லவ் பண்ணுறியா? பரவாயில்ல, பண்ணு. ஏன் இல்லைடா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீயே ஒரு நாள் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுவ, திருப்பி திருப்பி முட்டி போட்டு. அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. யார் என்ன நினச்சா உனக்கு என்னென்ன? உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு கெத்தா இல்லாட்டினாலும் வெத்தா இருக்க நீ தான் உனக்கு ஹீரோ. காதலிச்ச பொண்ணுக்காக உயிரை வர்றதெல்லாம் சரிதான், ஆனால் காதலிக்கவே இல்லைன்னு சொல்லி ஏமாத்திட்டு போன பொண்ணுக்காக கண்ணீர் துளி கூட விடக்கூடாது. இதுக்கு மேலே சாகுறேன்னா சொல்லு, நானே தள்ளி விட்டு போகிறேன். இவளை விட வேற ஒருத்தி என் லைஃபுக்கு செட் ஆவான்னு தோணலை. என்ன பண்ணுறான்? கீர்த்தி, உன்னை உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் கீர்த்தி. ஏற்கனவே ஒருத்தின்னு போயிட்டா, நீ என்ன சைக்கோன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டு சொல்லுதாண்டி நான் உன்னை வேணான்னு சொன்னேன். சாகுற வரைக்கும் இருக்கிற உண்மையான கதை சொல்லுவாங்க. அப்போ என்னோட உண்மையான கதை தானே கார்த்திக். அவங்க சொன்ன மாதிரி நீ சைக்கோ தான். என்னை பொறுத்த வரைக்கும் காதல் சைக்கோ. அடுத்த ஜென்மத்து காதலி உனக்காகத்தான் காத்திருப்பேன். என் மரணம் தீண்டும் அந்த தருணத்திலும் மடியில் தானே உயிர்த்திருப்பேன் அன்பே. நீ கூட என்ன சைக்கோன்னு சொன்னில்ல கீர்த்தி. இப்போ நான் உன்னை என்ன பண்ண போறேன் தெரியுமா? என்ன சைக்கோன்னு சொல்லல, கசக் நல்லா இருக்கா?
வலிக்கும்னு சொல்லும்போது எனக்கு எப்படி வலிச்சிருக்கும். இப்போ உனக்கு வலிக்குதில்ல, வலிக்குதில்ல. சாவடி சாவடி, சாக போற, செத்துட்ட. என் கழுத்தை நான் கிழிக்க போறேன். ரத்தம், ரத்தம் எடுத்துட்ட கீர்த்தி. மேல போகாத கீர்த்தி, கீர்த்தி போகாத கீர்த்தி. வா கீர்த்தி, வா கீர்த்தி, நான் தெரியாம பட்டு கீர்த்தி. வா கீர்த்தி, பாட்டியா நான் கூட வரேன் கீர்த்தி. ஏறி நான் வரேன், நான் வரேன். இந்த கத்தி தானே என் கீர்த்தியை கொன்னது. நானும் செத்துடுறேன் கீர்த்தி. அங்கே கீர்த்தி, ஒரு நிமிஷம் கீர்த்தி. வந்துட்டேன் கீர்த்தி. நைஸ் ஸ்டோரி. நீ சொன்னது எல்லாமே கதைன்னு சொல்கிறேன்டா. உண்மை என்ன தெரியுமா? அடுத்த 5 செகண்டில் பயத்தில் மூஞ்செல்லாம் வேக்கும். எப்பயும் துடிக்கிறதோ ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக துடிக்கும். பதட்டத்தில் கையெல்லாம் நடுங்கும். உன் வெளிச்சு பண்ணுறான். 5 4 3 2 1. கஷ்டமாக இருந்தால் செத்து தொலை சைக்கோ. காதலிச்சவங்களோட சேர்ந்து வாழ முடியாத வாழ்க்கை மரணத்தை விட கொடுமையானது தான். ஆனால் ஹலோ அண்ணா, நான் கீர்த்தி பேசுகிறேன். எனக்கு கார்த்திக்னு ஒரு பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் தான் எப்படியாச்சும் அவங்க கூட சேர்த்து வைக்கணும். சரிம்மா, என்கிட்ட சொல்லிட்டு இல்லை, நான் பார்த்துக்கிறேன் விடு. நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், அப்புறம் கூப்பிட்றேன். என் சந்தோஷத்தை விட நீ உயிரோடு இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு தோணுச்சு. அதான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். ரியலி சாரி கார்த்திக். நீ எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், அது போதும். ஹலோ, யார் ராணி? உனக்கு எப்போ இதெல்லாம் தெரியும்? சொல்கிறா. டேய், நான் தான் குமார் பேசுகிறேன். உங்கள் 3 பேருக்கும் ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருக்கேன். அந்த நாயை எங்கே பார்த்தாலும் கட்டி தூக்கிட்டு வாங்கறான். அவனை அடிக்கிற அடியில் பைத்தியமாய் தெரு தெருவாக சுற்றணும். கடைசியில் அவன் சாவை அவன் கையிலே வைக்கணும். இந்த மேட்டை கீர்த்தனாக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க. ஒரு கதை சொல்லிட்டா? என் கதையில் இப்போ 4 பேர். See you soon.